ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வீடியோலே பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு பிளேஸ் ஒன்றுக்கு போய் வண்டர் வேலி ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேர். அந்த வண்டர் வேலிக்கு போய் நம்ம ஃபுல்லாகவே ப்ளே பண்ணியிருப்போம் போன வீடியோவில். இப்போ நம்ம ரிட்டர்ன் டு நம்ம ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாயங்காலம் என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ரூமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி வண்டர் வேலிக்கும் இந்த ரூமுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரூமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு லன்ச் டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாயங்காலமும் சில இடத்துக்குலாம் போகலான் இருந்தோம். அதனால நாங்கள் ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாயங்காலம் கிளம்பலான்னு இப்போ நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். காலையிலேயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மிஸ் டைமில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. எனக்கு இந்த ஹோட்டலில் இந்த என்ட்ரன்ஸ் ஆனோன்னா வர வியூ தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புக் பண்ணியிருக்க ரூம்குள்ளார போய் நம்ம லஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரூம்குள்ளார வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் இப்போ கேமராவில் அங்கே வியூன்னு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சூட் ரூம் தானே புக் பண்ணியிருந்தோம். அதனால் 3 சொன்ன மாதிரி 3 பால்கனி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வியூ நல்லா இருந்துச்சுன்னு நான் ஃபுல்லாகவே ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் ஆர்டர் பண்ண லஞ்சும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெகட்டியும் அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இப்போ நான் சாயங்காலம் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அங்கே போனோன்னே நான் உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிறப்பவே கொஞ்சம் மழை தூரல்லாம் வந்துச்சு. எப்பட்றாங்க போய் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோன்னு நினச்சேன். ஆனால் சரி பார்த்துக்கலாம், எப்படின்னாலும் கொஞ்சம் தூரம் போனோன்னே நின்றோம் மழை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிளைமேட், இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தால் இந்த மாதிரி கிளைமேட்டு பார்க்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வருவேனே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் டீ எஸ்டேட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது டீ எஸ்டேட்டு. நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய டீ எஸ்டேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டீ எஸ்டேட்லாம் தாண்டி இப்போ நம்ம சிட்டிக்குள்ளார வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிட்டிக்குள்ளாரையும் நிறைய டவுன்ஸு, நிறையா ஷாப்ஸு, நிறைய டூரிசம் ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸும் இருந்துச்சு. நிறைய ப்ரொடெக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் கூட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த பிளேஸ் பக்கத்தில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பக்கத்தில் வந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எதுக்குள்ளார போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டீ ஃபேக்ட்ரி மியூசியமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போய் வந்திருக்கோம். இது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டீ ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப பழமையான பில்டிங் மாதிரியும் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி பழமையான விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த பழமையான விஷயம், நான் பழைய காலத்து திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ நம்ம அந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளார போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மானோட தலை, அதுக்கப்புறமா அந்த கொம்பு,
அதுக்கப்புறம் பைசனோட தலை எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் அது எல்லாமே இங்கே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரடியோட தலை எல்லாமே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரிஜினல் தோல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து இந்த பில்டிங் வந்து கட்டின டைமில் எடுத்த ஃபோட்டோ, அதுக்கப்புறமா அந்த ட்ரெயின் அந்த அதுக்கப்புறமா அங்கே வந்து எப்படிலாம் கட்டினாங்க எல்லாமே அங்கே ஃப்ரேம் மாதிரி அங்கே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து அந்த காலத்து வாட்ச் கிளாக் எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த வெயிட் மிஷினு, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து எந்த கல்லை அங்கே வச்சாங்க அந்த கல் முதற்கொண்டு அங்கே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைல்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டண்டன்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி அந்த புக்கெல்லாம் வச்சு அந்த பெண்ணெலாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் எப்படிலாம் எழுதுனாங்க அந்த பெண்ணு எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஜெக்டர் ரூம் மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, உள்ளார போனோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படிலாம் இந்த டீயை அந்த டீ ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு தராங்க, அதுக்கப்புறமா அந்த டீ எஸ்டேட்லேருந்து அந்த இலெல்லாம் பறித்து எப்படி அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எல்லாமே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச டைப் ரைட்டிங் மிஷின் எல்லாமே அந்த காலத்து டைப் ரைட்டிங் மிஷின் எல்லாமே அங்கே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரேடியோ மிஷின் கூட இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. யாருக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அந்த காலத்து விஷயம் அந்த காலத்து பில்டிங்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அந்த காலத்து டெலிஃபோன் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங் மிஷின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய ப்ரொஜெக்டரு, அதுக்கப்புறம் நிறைய கையால் செஞ்ச சிலை, அதுக்கப்புறமா அந்த பாட் மாதிரி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமா நிறைய மிஷின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த காலத்தில் இருந்தனால எனக்கு ரொம்ப புரியவே இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து வாக்கி டாக்கி மாதிரி அவங்க உள்ளாரையே யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மிஷின் மாதிரி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுன்னு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வாக்கி டாக்கிலாம் கையிலே வச்சுட்டு போகிறோம். இப்போ வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜெய்ஜாண்டிக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறையா பொருட்கள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு எனக்கு தெரில, அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஃபேக்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் மட்டும் எனக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்ப்பீங்க. அந்த ரூம்லேயே நிறையா வகையான டூல்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளார போய் பார்த்தா ஒரு பெரிய பெரிய பாட்டு, எக்ஸ்பென்சிவான பாட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக யூனிக்காக ஹேண்ட்மேடு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஹேண்ட்மேட் தான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரேம்குள்ளார வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, ரொம்ப ராயலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நடுவில் வந்து பிளாக் கலராக ரைட்டும் லெஃப்ட்டும் வந்து ஒரு டைல்ஸை அந்த ரிஃப்ளெக்டிவ் மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் போட்ட பேப்பரு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அதுக்கப்புறமா அது மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய அந்த காலத்து சேரு, அதுக்கப்புறமா அந்த ஸ்டவ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டவ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூடிலாம் வச்சு அது தொடர்ந்து அந்த ஃப்ளேம் வரும், நம்ம சமைச்சிக்கலாம், அந்த மாதிரி அந்த ஸ்டவ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இதெல்லாம் பார்த்து முடித்தோன்னே இப்போ நம்ம வந்து அப்ஸ்டேர்ஸ் வழியாக நம்ம மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து எப்படிலாம் இந்த வீடியோலையும் காமிச்சிட்டாங்க. அது வந்து நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி எப்படிலாம் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, எப்படி அதை வாஷ் பண்ணுறாங்க, எப்படி அதை கணக்கில் அந்த வெயிட் எப்படி எடுக்கிறாங்க அதெல்லாம் காமிக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து அவங்க வந்து ஒரு செமினார் மாதிரி நமக்கு எடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து செமினார் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படிலாம் அதை எடுக்கிறாங்க, எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி அந்த வாஷிங் ப்ரொசீஜருக்கெலாம் போகுது, அந்த மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தெரியாத இன்ஃபர்மேஷன் கூட அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எனக்கு வந்து ஒரு புது ஒரு லெசன் மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த செமினாரு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மூணாருக்கு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேஸு. எப்படிலாம் அவங்க பண்ணுறாங்க, எப்படி தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, டீயை எப்படி நமக்கு தராங்க, எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த செமினார் முடிச்சுட்டு கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாகவே அந்த மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அந்த இலை வந்து அப்படி டூல் ஆகிற மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ப்ரொசீஜர்லாம் நமக்கு இப்போ காமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம், நீங்களே பார்ப்பீங்க. அவர் வந்து அந்த மிஷின்குள்ளே எடுத்து போகிறாரு. அது வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த மிக்சர் மாதிரி அது வந்து உள்ளாரையே எடுத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மேலே போய் அதுக்கப்புறம் இந்த ரூமில் போய் அந்த ஃப்ரெஷ்அப்லாம் அந்த தண்ணிலாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த தூளெல்லாம் வந்து அதில் வந்து அந்த பேக்குள்ளே விழுகிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வந்து நமக்கு காமிக்க அலோவ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க எப்படி அந்த தூள் எல்லாமே அந்த பேக்குள்ளார விழுகுதுன்னு. எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக விழுகலை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் ஆகாமல் வெளியே விழுகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வைப்ரேட் ஆகி அப்படி உள்ளார விழுகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. இந்த ப்ரொசீஜர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உள்ளார வந்து அது வச்சிட்டோன்னா அது வந்து நமக்கு வகை வகையான அந்த இப்போ வந்து க்ரீன் டீ, அதுக்கப்புறமா நார்மல் டீ அதெல்லாம் பிரிக்கிறதுக்கு வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுருப்பாங்க. மேலே வந்து அது போட்டோன்னா அது வந்து அப்படியே வைப்ரேட் ஆகி உள்ளார போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நமக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டீ வந்து அந்த பக்கெட்டுக்குள்ளார விழுகும். நீங்களே பார்ப்பீங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த டீ ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டீ எல்லாமே அந்த பக்கெட்டுக்குள்ளார அந்த வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டீ தூள் எல்லாமே இருக்குதுன்னு அந்த பாக்ஸ்குள்ளார வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ஒரு பிளேஸ்க்கு போனால் இந்த மாதிரி லேர்ன் பண்ணுற விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அப்படியே நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இப்போ மேனுஃபேக்சர் இடத்துலேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பையிங் ஷாப்பிங் இடத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டீ தூள் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. டிப் டீ, க்ரீன் டீ, அதுக்கப்புறமா நிறைய நார்மல் டீ, அதுக்கப்புறமா நமக்கு இங்கே கஸ்டமைஸ்டு கப்பு எல்லாமே இங்கே செஞ்சு தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாப்பில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஷாப்பே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையான திங்ஸ், அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு கொடுக்குற அந்த டீ தூள் எல்லாமே நான் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஆப்போசிட்லேயே டீ கவுண்டரும் இருந்துச்சு. கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்கும்போதும் கூட பெய்யல, இந்த டீ வாங்குறப்போதும் பெய்யல ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நான் டீ குடிக்கிறப்போ பெஞ்சுது. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் திரும்பியும் நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து டீ குடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டீயை. இப்போ திரும்பியும் நம்ம வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பிளேஸ். நீங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அஜீஸ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you friends. Bye.